சார் ஒரு நிமிஷம். நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். துப்பாக்கிய பொடிங்க சிவா. அந்த டைலாக் கோட்ல வந்ததுல இருந்து அடுத்தடுத்து சர்ப்ரைசஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க ஷாக்கிங்கான நியூஸ். வெங்கட் பிரபு ஒமிட்ஸ் யுவனா. இத்தனை வருஷமா படம் எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. அது எல்லாத்துக்கும் யுவன் தானே மியூசிக். இப்ப மியூசிக் டைரக்டரை மாத்திட்டாராம். என்னடா கதை அப்படின்னு கேட்டா, சிவகார்த்திகேயனை வச்சு வெங்கட் பிரபு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. எப்ப கோட் வந்தப்ப அது அப்படியே தாமதிச்சுட்டே போனனால அவர் அந்த முருகதாஸ் படம், அப்புறம் அந்த பராசக்தி, சுதா கங்குரா படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் இவர் நடிக்க போற படத்தை வெங்கட் பிரபு தான் இயக்க போறாரு. சோ அந்த படத்துக்கு அனிருத்த மியூசிக் பண்ணிருக்காங்க. யுவன் என்னாச்சுன்னு தெரியல, ஆனா அனிருத் வெங்கட் பிரபு எஸ்கே வித்தியாசமான காம்போ தான். ஆனா எந்த அளவுக்கு வெங்கட் பிரபுக்கு இது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, ஆல்வேஸ் சேஞ்ச் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாப்போம் இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல. இட்லி கடை ஆடியோ லான்ச் போஸ்ட்போன்டா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க, 13ஆம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு சனிக்கிழமை. இப்ப 14ஆம் தேதிக்கு மாத்தி விட்டாங்க. அன்னைக்கு தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஏசியா கப்ல. அன்னைக்கு வச்சிருக்கீங்களே தனுஷ். சரி ரைட், உங்களுக்கு கூடுற கூட்டம் கூட தான் செய்யும். நேரு ஸ்டேடியம்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இட்லி கடைய. எல்லாருமே ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்யறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிக்கணும்ல. இங்க மயிலே நான் இறக போடாது புட்டுங்க. விஜய் ஆண்டனிக்கு வாதம் படம் வந்துட்டே இருக்காங்க மாசம். அதுல இன்னும் அப்படியே மனசுல நிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா இந்த படத்தை பாருங்க, சக்தி திருமகன் ட்ரெய்லர் விட்டுருக்காங்களே. 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. VA25 அவரோட 25வது படம். கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் இருக்கு. ஏன்னா அருவி அப்படின்னு ஒரு சூப்பர் படத்தை எடுத்து அருண் பிரபு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லரா வரப்போகுது. நல்லா இருக்கு ட்ரெய்லர் பாக்குறதுக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாங்க. அடுத்து இதே மாதிரி சூப்பர் வீடியோல சந்திப்போமா. பாய்.